அனைவருக்கும் வணக்கம். எஸ்டி அகாடமி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ டிஎன்பிசியில் என்ன அப்படின்னா 8 தொகை நூல்களில் ஷார்ட் குரூப் என்ன அப்படின்னா ஷார்ட்டாக ஒவ்வொன்றும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான பாயிண்ட்டு இப்போ நற்றிணை அப்படிங்கிறது எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னா நன்மை கூட்டல் திணை அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதலாம். இன்னொன்று நல் கூட்டல் திணை அப்படின்னு பிரித்து எழுதலாம். இந்த ரெண்டு விதத்துலையும் பிரித்து எழுதலாம். அதுதான் நற்றிணை அப்படின்னு சொல்லுது. அடி எல்லை பார்த்திங்க அப்படின்னா 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்ட அகவட்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அகவட்பா அப்படின்னா ஆசிரியப்பான்னு அர்த்தம். அந்த தொகுப்பில் இயற்றப்பட்டது தான் இந்த நற்றிணை பாடல். நற்றிணைகள் பார்த்திங்க அப்படின்னா 275 புலவர்கள் பாடிய பாடல் தான். 400 பாடல்களை கொண்ட நூல். அதாவது அகநானூறு 400 இருக்குது, அதே மாதிரி புறநானூறு 400 இருக்குது. அதை தொடர்ந்து அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நற்றிணையில் 400 பாடல்களை கொண்ட நூல். நல் என்ற அடைமொழியுடன் நற்றிணை அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா நல் என்ற மொழியுடன் நற்றிணை அழைக்கப்படுகிறது. நற்றிணையை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி என்ற பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது யார் அப்படின்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நற்றிணைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். மேக்ஸிமம் என்ன அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் எல்லாத்துக்குமே கடவுள் வாழ்த்து பாடியிருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது 8 தொகை நூல்கள் முதலாக, அதாவது என்னன்னா நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த பதிட்டு 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பழம்பாடல் தெரியும். அந்த பாடலில் முதல்ல வரக்கூடியதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நற்றிணை. 8 தொகை நூல்கள் முதலாக அமைய பெற்ற நூல் பார்த்திங்க அப்படின்னா நற்றிணை. நற்றிணை 400 எனவும் அழைக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா இதை என்ன அப்படின்னா நற்றிணை 400 அப்படின்னும் சொல்லுவாங்க. நற்றிணை 400 அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓரறிவு உடைய உயிர்களும் விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல் அறவழியில் பொருள் ஈட்டல் முதலிய உயரிய பண்புகளை எடுத்துக்காட்டும் நூல் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நற்றிணை. அடுத்தது நற்றிணையை முதலில் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயரார் அவர் தான் என்ன அப்படின்னா 1914 பதிப்பிக்கப்பட்டது. இவரே முதலில் இதற்கு உரை எழுதியிருக்காரு அப்படிங்கிறது பாருங்கள். நான் முக்கியமான கீவேர்டு மட்டும் ஆன்லைன் பண்ணியிருக்கேன். அது பார்த்துக்குங்க. பார்த்து நீங்கள் கீவேர்டு நீங்கள் எழுதி கூட வச்சு படிச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள் திருமாலை கடவுள், அதாவது என்ன திருமால், இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா திருமாலை கடவுள் வாழ்த்தாக கொண்ட நூல் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா நற்றிணை. நற்றிணை நூல்களுடைய கடவுள் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் திருமால் அப்படிங்கிறத நீங்கள் குறிக்கணும். அடுத்தது வௌவால்களும் கனவு காணும் அப்படிங்கிற ஒரு அறிவியல் உண்மையை கூறுகின்ற நூல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க், இது டிஎன்பிசியில் கேட்கக்கூடியதான். அடுத்தது வணிகர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா காவிதி எட்டி. இது என்னன்னா அந்த பேர் நான் வச்சுக்கோங்க. வணிகளுக்கு நற்றிணையில் எப்படி பேர் வழங்குவாங்க அப்படின்னா காவிதி எட்டி அப்படின்னு சொல்லி பேர் வழங்குவாங்க அப்படிங்கிற நான் வச்சுக்கோங்க. இப்போ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸில் இருக்குது. இதில் உள்ளது நீங்கள் எழுதி வச்சு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லதுங்க. அடுத்தது மேற்கோள் பார்ப்போம். ஒவ்வொரு மேற்கோளும் முக்கியமானது தான். இரவு புற தன்ன பிணர்படு தடவும் சுரவு கோட்டன்ன முள்ளிலை தாளை பெருங்களிற்று மறுப்பின் அன்ன வரும்பு முதிர்வு. இது யார் அப்படின்னா நக்கையனார், அதாவது என்னன்னா நக்கண்ணையார் எழுதிய பாடல் தான். செழிய சேரி யாயின் இவளே வருவை யாகிய சின்னால் வாழாதல் நட்சுரிந்தனை சென்மே. நக்கண்ணையார் பாடல். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதுலேருந்து 2 வரி கொடுக்கலாம். அடுத்தது நற்றிணையில் உள்ள பாடல் பாருங்கள். அதுதான் அரிகால் மாறிய அங்கன் அகல் வயல் மறுகால் உழுத ஈர செருவின் நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் புன்கண் அஞ்சும் பண்பின் மிளைகிழான் நல்வேட்டனார் அப்படிங்கிறது இனிமேல் வந்துருச்சு. அதே மாதிரி நீரின் ரமையா உலகம் போல தம்மின் ரமையா நஞ்சிய திருளி. அதாவது இந்த வரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமான வரி. இது 2-3 எக்ஸாம் இது கேட்டிருக்காங்க. என்ன நூலுடைய வரி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது நற்றிணைக்கு குறிக்கணும். நக்கையனார் பற்றி இதில் இருக்குது. அதே மாதிரி மிளைக்கிழார் நல்வேட்டனார் அப்படிங்கிறது இதில் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இதை கொஞ்சம் விரிவாக பார்த்துட்டே வரலாம். இப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம இந்த 8 தொகை நூல்கள் அப்படிங்கிறத பற்றியும் அப்படியே லைனாக வந்துக்கிட்டே இருக்கலாம். நம்மகிட்ட கொஞ்சம் பெரும்பரப்பு அப்படியே
எடுத்து இந்த புக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்குக்கு வரணும். இதை முடிச்சுட்டு ஸ்கூல் புக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து கீவேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த கீவேர்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் வந்து என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பின்னாடி அடுத்தடுத்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் கேட்கலாம். நன்றி.